அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டேவோட மே பிளாக் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து தோசை கூடயே வந்து கார சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னரை வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் மீஷோவில் 160 ருபீஸ் சொல்லி. சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருந்துச்சு. கலருமே சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் நல்ல கண்ணாடி பாட்டில் வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து 2-in-1 ஆயில் கண்டெய்னர் தான். இது நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனால் மீஷோவில் கிடச்சி சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஆயில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வந்து சூப்பரான ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆயில் வந்து லீக் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு வச்சிருந்த பாட்டில் வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டில் தான் வந்து வச்சுருந்தேன். ஆயில் வந்து ரொம்ப லீக் ஆகும். ஆனால் இதில் வந்து லீக் ஆகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேணால் மீஷோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட் சொல்லுவேன். நல்லாவே யூஸாக இருக்குது. அப்படியே லஞ்ச்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு கூடயே வந்து ரசம் வச்சுட்டு மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். குட்டி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு வந்து ஆக்கியிருந்தேன். நல்லா பெப்பர் தூக்கலாக சூப்பராகவே இருந்துச்சு. குட்டிஸ்க்கு நல்லா சூடான சாப்பாடு ரசம் ஊற்றி நெய் ஊற்றி பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஈரல் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் ப்ரான் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் வந்து அப்படியே பீச்சுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். எப்பவுமே சண்டே தான் போவோம். இந்த வாட்டி ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னதுனால சாட்டர்டே வந்து கிளம்பி போயிட்டோம். போகும்போது கிளைமேட் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு கடலில் வந்து கால் நடிச்சிட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிருந்தாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரையாக சாப்பிட்டு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த மீன் பார்க்கலாம். பாய்.